ஐயனார் துணை சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம வானதி பேசினதை கேட்டோன்னே பாண்டி இருந்துட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நீங்கள் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அதுக்கு அடுத்ததாக நம்ம சே பாண்டி இருந்துட்டு நேராக வானதி கிட்டே போயிட்டு, என் அண்ணனுக்கு எப்படி வாழ்க்கை அமைஞ்சாலையும் சரி, அவருக்கு கல்யாணம் ஆனால் போதும், நமக்கு கல்யாணம் சொல்லிட்டுருக்க, நமக்கு கல்யாணம் ஆகிறதுக்காக எங்கள் அண்ணனை எப்படியோ பொண்ணு சொல்லி விட முடியுமா? எதுக்காக நீ செல்ஃபிஷாக பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வானதி இருந்துட்டு, நான் கரெக்டாக தான் பேசினேன், நான் பேசினதில் எந்த தப்பும் கிடையாது. கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறத விட கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதில் வர பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாவே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மரியாதையை இங்கேருந்து போயிடு, என் முகத்திலே முழிக்காது அப்படின்னு சொல்லிட்டு வானதியை திட்டி அனுப்பி விட்டுறாரு. அதுக்கடுத்து தான் நம்ம சோழன் இருந்துட்டு சேரனை பார்க்க போன சாக்கில் ஜெயந்தியோட நம்பரையும் கேட்டு வாங்கிக்கிறாரு புரோக்கர் கிட்ட கேட்டு. அதுக்கடுத்து தான் இளவன் சோழன் இருந்துட்டு ஜெயந்தியை தனியாக வர வச்சு மீட் பண்ணுறாங்க. உங்களுக்கு இதில் மனப்பூர்வமாக சம்மதமா? எனக்கு தேவை என் முதல் ஹஸ்பண்ட்க்கு முன்னாடி நான் கல்யாணம் பண்ணிக்கணும், அவர் முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும். ஏதோ அவரை விட்டால் எனக்கு வாழவே தகுதி இல்லாத மாதிரி பேசிகிட்டு இருந்தார், அவர் முன்னாடி நான் வாழணும் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க ஹஸ்பண்ட்க்கு போட்டியாக தான் இவங்க வாழணும்னு நினைக்கிறாங்களே தவிர அண்ணனை பிடிச்சி போய் இவங்க கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம நடேசன் இருந்துட்டு, இந்த பொண்ணு இங்கே வந்தது பார்த்துட்டு போனது இது எதுவுமே எனக்கு சரியாகவே படலை, சொன்னாலே இந்த வீட்டில் இருக்கிறவங்க யாரும் புரிஞ்சுக்க போகிறதும் கிடையாது அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோவத்தில் இருக்கார். அதோடு இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.